பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37 அதிகாரம் 26வது வசனம். எசேக்கியேல் 37:26. நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, நான் உங்களை நிலைப்படுத்துவேன். பல சூழ்நிலைகளிலே நாம் தடுமாறிக்கொண்டே இருக்கிறோம். இந்த காலைவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் நீங்கள் தடுமாறுவது இல்லை, உங்களை நான் நிலைப்படுத்துவேன். மாத்திரமல்ல, உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். இதுவரையிலும் இருக்கிறதை போல நீங்கள் இருக்க போவதில்லை. உங்களை ஆசீர்வதித்து உங்களை நான் பெருக பண்ணுவேன், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அப்படியே ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்தி நம்மை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணி விட்டுவிடுகிற ஒரு தேவன் அல்ல. அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மை நிலைப்படுத்தி நம்மை வர்த்திக்க பண்ணி நம்முடைய நடுவிலே ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்றென்றைக்கும் நான் உங்களோடு கூட தங்கி தாபரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காகத்தான் அந்த பரிசுத்த ஸ்தலம், அதை உங்கள் நடுவிலே நான் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் என்று ஆண்டவர் இங்கே தம்மை குறித்து சொல்லுகிறார். நான் என்னுடைய ஊழியக்காரின் வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன் என்று. இந்த காலைவேளையில ஆண்டவருடைய ஊழியக்காரரின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிலைப்படும்படி செய்வார், நிலைத்திருக்கும்படி செய்வார், நம்முடைய வாழ்க்கையில அதை நிலைப்படுத்துவார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை நிலைப்படுத்துவேன் என்று. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றி அதை நிலைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பித்து கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில பல சூழ்நிலைகளிலே ஒரு பாழான ஸ்தலத்தை போல யாருமே நம்மை குறித்து ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பாழடைந்து போன ஒரு ஸ்தலத்தை போல நம்முடைய வாழ்க்கை ஒதுக்கப்பட்டு ஒடுங்கி போயிருக்கலாம். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த ஸ்தலங்களை எடுப்பித்து நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிலைப்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம்.
அவர் நம்முடைய பாழான ஸ்தலங்களை எடுப்பித்து கட்டுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 125 அதிகாரம் 1 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். யாரை ஆண்டவர் நிலைப்படுத்துகிறார்? யாரை வர்த்திக்க பண்ணுகிறார்? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை முழுமையாய் நம்பும் பொழுது, பாதியாக அல்ல, பாதி மனிதனை நம்பி பாதி கர்த்தரை நம்புவது அல்ல, முழுமையுமாக கர்த்தரை நம்பி நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்துவார், கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்துவார். ஆகவே அப்படி நம்மை நிலைப்படுத்தி நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நம்மை நிலைப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்மை வர்த்திக்க பண்ணுவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 19 சொல்லுகிறது, நிலைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிலைப்படுத்தின அவர்களிடத்திலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். நம்மை ஆண்டவர் களிகூற பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்பட வைப்பார். அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. இந்த காலை வேளையில இதுவரையிலும் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையை வர்த்திக்க பண்ண முடியாதபடி பல காரியங்கள் தடையாய் நின்றிருக்கலாம், பல மனிதர்கள் தடையாய் நின்றிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் ஒருபோதும் குறுகி போவதில்லை. இதுவரையிலும் பல மனிதர்கள் அவருடைய வாழ்க்கை குறுகி போகும்படியாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை இனிமேல் குறுகி போக விட மாட்டேன், நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களை நான் மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். இதுவரையிலும் சிறுமைப்பட்டு நொறுங்கி போயிருக்கிற உங்களை இன்றைக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம் 13 சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்மை நிலைப்படுத்துவார், வர்த்திக்க பண்ணுவார், நம் நடுவிலே பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பார். நான் ஒருபோதும் என் ஜனமாய் இஸ்ரவேலை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில இதுவரையிலும் பல தடுமாற்றங்கள் நிலை தடுமாறி அலைந்து கொண்டிருக்கலாம். இனி நீ அலைந்து தெரிவது இல்லை. உன்னை நிலைப்படுத்தி ஆண்டவர் உன்னை வர்த்திக்க பண்ணுவார். உன்னை குறுகி போக விட மாட்டார். உன்னை வர்த்திக்க பண்ணி உன்னை மேன்மைப்படுத்துவார். இனி நீ சிறுமைப்படுவதில்லை, உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இனி என் ஜனமாகி இஸ்ரவேல் ஆகிய என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் நிலை தடுமாறி அலைந்த நாட்கள் போதும். இன்றைக்கு ஒவ்வொருவரை நிலைப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் குறுகி போன எல்லா பகுதிகளிலும் அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபித்து நான் ஒருபோதும் என் ஜனத்தை கைவிட மாட்டேன் என்று இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் பார்த்து நீ சொல்லுகிறபடி நாளுமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.